சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பாட்டுக்கு உள்ள போயிட்டு படுத்து எவனாவது ஒருத்தன் எழுந்திரிச்சிட்டானா எந்த பாம்புன்னு தெரியாம அடிச்சு பாருங்க. இட்ஸ் குட். நான் ஏன் இந்த பானட் ஓப்பன் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட்டரில் மேகன் ஃபாக்ஸ் மாதிரி அப்படின்னு அப்படி குடிஞ்சு நின்றா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பிளான்னா, ஒரு கல்யாணம், அதனால சென்னையிலேருந்து ராமநாதபுரம் வந்திருக்கேன். வந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட், ஐ மீன் டிஎஸ்எல்ஆர் வச்சுலாம் இல்லை, நார்மலாக நம்ம ஃபோனில் சும்மா வாடா நீ தாண்டா ஃபோட்டோன்னு கேட்பேன். ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தம்பி கூப்பிட்டான். அதனால தம்பியும் நானும் அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு லொக்கேஷன் நல்லா இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுதான் இன்னைக்கு வீடியோ நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், வீடியோ நல்லா இல்லைன்னா ரீசைக்கிள் பின்ல அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கிட்டத்தட்ட ஒரு லொக்கேஷன் கிட்ட வந்திருக்கோம். அதோ இவன் தான் இன்னைக்கு என்னோட ஃபோட்டோகிராஃபர். யூடியூப்ல வரும், 4Kல போட போறேன், அதனால கொஞ்சம் நார்மலா சிரிக்கணும். 2 பேரும் தொப்பிய உள்ள இருக்கிறோம், மாசா கட்டுறோம். உள்ள போவோம், பாத்துரா. மக்களே, இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க. இதோட பேரை மட்டும் நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரி முள் இருக்கும், இது மட்டும் உங்கள் காலில் கையிலலாம் பட்டுச்சு சோலி முடிஞ்சது, அப்படியே அரிச்சு தள்ளிரும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா ஆதி கை காட்டேன். சரி, ஓகே, விடு. கையை லைட்டாக வச்சுட்டு அது வீங்கிறத உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். இருந்தாலும் திடீர்னு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. கேட்டு திறக்கிற வரைக்கும் அந்த பயம் இல்லை, ஆனால் கேட்டு திறந்த பிறகு அந்த பயம் வந்துருச்சு. சரி வாங்க, நம்மளோட ஷூட் ஆரம்பிக்கலாம். சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 1 hour தான் சூரியன் வெளியே நிற்பான். அவனும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிட்டானா அதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே பாம்புன்னு எவனாவது ஒருத்தர் இருப்பான். நான் பாட்டுக்கு உள்ள போயிட்டு படுத்து எவனாவது ஒருத்தன் எழுந்திரிச்சிட்டானா எந்த பாம்புன்னு தெரியாம அடிச்சு, ஐ மீன் விஷம் இருக்கிறதா விஷம் இல்லாததா அப்படி சொன்னேன். ஏதாச்சும் அடிச்சிருவாங்க இல்லையா, அதனால அது வேற பார்த்துக்கணும். இந்த கலர்ல ஸ்விம்மிங் பூல் நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ட்ரைபாட்ல இருந்து வந்த மோனோபாட் ரெடி. இந்த ட்ரைபாடோட ரிவ்யூ வேணா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, செஞ்சு விட்டுறலாம். ட்ரைபாட் ரெடி, ஃபோனும் ரெடி, கேமராமேன் ரெடி, ஆல் செட் டு கோ. இந்த மரத்துக்கு கீழே நடக்கிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த மரத்தை சுற்றி தான் வீடியோ நடந்துட்டுருக்கு பாருங்க. ஐ மீன் ஃபோட்டோஸ் நடந்துட்டுருக்கு. இதோட டைம் லாப்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன பண்ணோம்? யா, I got your number, won't you pick up the phone? Don't leave me hanging on the dial tone. மகளே, இப்ப பாருங்க, it's good. After the light review, கால்ல ரத்த அரவளுக்கு முண்டு குத்தி இருக்கு, ஆனா இளவு எங்க இருக்குன்னு தெரியல. அப்படியே குத்திட்டு போயிடுச்சு. போட்டோ எடுக்கிற கேப்ல அதை நான் பார்க்க முடியலை. ஓகே, காரில் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு, அது அப்புறமா போய் பண்ணிக்கலாம். என்ன எடிட் பண்ணோம்? ஜம்பா கமல். அடுத்த சீன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இந்த ஆங்கிலேயே நான் கொஞ்சம் நல்லா இருக்கேனே, இதை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு யாராச்சும் என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண தேவை, டேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ADV_AKR. ஸோ திருப்பி வெளியே போயிட்டு ரோட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ நிப்பாட்ட போகிறோமா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கண்டினியூ இருக்கா? ஐ மீன் சரி, ஓகே, அந்த ரோட்டில் போயிட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அங்கேயும் போய் எடுக்கலாம். மக்களை, கார் ரன் பண்ணியாச்சு, சவுண்ட் வந்திருக்கும். இருக்குது. இந்த டிஷர்ட்டு எவ்வளோ திக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட
கொஞ்சம் திக்கு. இந்த வெயிலுக்கு சத்தியமாக தாங்க மாட்டேங்குது. ஏசி ஃபுல்லாக வச்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு தாங்கிறதுக்கு. உங்களுக்குலாம் ஒரு மேட்டர் சொல்கிறேன். சரி வேணாம், நான் சொல்லலை, அப்புறமா சொல்கிறேன். குட். இப்போ என்ன பிளான்? இப்போவா? யா, செம்மையான ஒரு லொக்கேஷனோ இல்லை பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி போய் நிறுத்திட்டு அப்புறம் காரை ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீலாண்டு நீ வந்துட்டு நிற்கிற, ஒரு காலை தூக்கி டயரில் வைக்கிற, அதுக்கப்புறம் நான் கேமராவை வைக்கிறேன், அங்கேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறோம். ஓகே. ஆனால் அந்த ரோடை தான் தேடிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு இடம் கிடச்சிருக்கு. பாட்டு இதுதான் பாருங்க, சுற்றியும் ஆள் இல்லை. ஆனால் ஃபோட்டோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மாஸ்டர் ரெடி ஆகிட்டார், நான் போகிறேன், திட்டுவார். நான் ஒன்றும் ஃபோட்டோ எடுக்கிறேன். நெஞ்சு முடிய காட்டணும், அவ்வளோதானே? ஓகே, வில் டு. கேவலமா சொதப்ப போறேன் பாரு. இங்க கொஞ்சம் கூட்டம் இருக்கு, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வெக்கமே இல்லாமல் நான் எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஏன் இந்த பானட் ஓப்பன் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட்டரில் மேகன் ஃபாக்ஸ் மாதிரி அப்படின்னு அப்படி குனிஞ்சு நின்றா மக்களே பாருங்க, கூட்டத்துக்கு நடுவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு செலிபிரிட்டி. சரி திட்டாதீங்க மக்களே. இன்ஜின் பின்னாடி ரியர் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ வர ஃபோட்டோஸ்லாம் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறவர் மிஸ்டர் ஆதித்ய சிதம்பரம். இப்படி நான் கையும் காலும் கட்டி போட்ட மாதிரி படுத்துக்கிறேன். கிட்னாப் #கிட்னாப் #கிட்னாப். ஏதோ ஒரு ஆயில் போட்டிருக்கான் மக்களே, க்ளீன் பண்ணும்போது கர்ம மூக்கில் ஏறுது மக்களே. பேக் டு ஓல்ட் ஸ்கூல். அதாவது டோரை ஓப்பன் செய்து ஒரு காலை வெளியே வைத்து அப்படி உக்காடுறது, அதுதான் பழைய காலத்து பூஸ் மக்களே. நீங்க பாருங்க, மாசா கொஞ்சம் கால் நடுங்குச்சு, இருந்தாலும் ஓகே. பாருங்க, இன்னும் மறுபடியும் இன்னொரு போஸ்ட் அதே மாதிரி கொடுத்துட்டு வந்தேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, காருக்கும் மேல இருக்கேன். பாருங்க, இப்ப வர போட்டோஸ்லாம் காருக்கு மேல. போட்டோ எடுப்பவர் ஆதித்ய. ஸோ மக்களே, நம்மளால ஃபோட்டோ எடுக்கிறது முடிஞ்சிச்சு. இப்போ காரை சும்மா வீடியோ எடுக்கிறான். இந்த வீடியோலாம் இப்போ வராது, இது வந்து அடுத்த வீடியோ. இதுக்கு இன்னும் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் போல். பைக்கில் வந்து எடுக்கணும், காரில் வந்து எடுக்கணும்லாம் சொன்னாப்புல. அதனால அந்த வீடியோ இதுக்கப்புறமா போடலாம், ஓகேவா? இப்போ ஃபோட்டோஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில். நைட்டோட ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும் மக்களே. ஆல் டன் வந்தாச்சு. ஸோ உள்ளே விட்டுட்டு வீடியோ போய் எடிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என் தம்பி அந்த மீதி இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சுன்னா வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, பாய்.